அதை அரசாங்கத்துக்கு தான் கேட்கணும். நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு அரசாங்கம் சொல்லிட்டு தானே விற்கிறாங்க. அமைச்சர் பெருமக்கள் சொன்ன வாசகங்கள்லாம் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஐயா ரகுபதி சட்டத்துறை அமைச்சராக சொன்னார், டாஸ்மார்க் மது குடித்துத்தான் உயிரிழந்தார்கள் என்ற ரெக்கார்டே எதுவுமே கிடையாது. அப்படி யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலை, அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு சட்டத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் ஐயா வீரமணியாக இருக்கட்டும், நத்த விஸ்வநாதன் அமைச்சராக இருந்த பொழுது ஐயா இன்றைய மது விலக்குத்துறை அமைச்சராக முத்துசாமி ஐயா என்ன சொன்னாங்க, காலையில் குடிக்கிறவங்களும் குடிகாரன்னு சொல்லக்கூடாது, மதுப்பிரியர்னு சொல்லணும். இப்படியெல்லாம் மாபெரும் அமைச்சர்கள் வாழ்கின்ற பூமியில் தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதில் தான் இப்படியே நிலைமை போனால் இந்த தமிழ்நாட்டு உலகத்துக்கே கலாச்சாரத்தையும் தமிழர் பண்பாடையும் உலகத்துக்கு வீரத்தையும் மானத்தையும் காட்டிய இந்த தமிழினத்துடைய வரலாறு எப்படிப்பட்டது என்பதை சொல்லணும்னா அது இந்த பகுத்தறி பூமியில் வாழ்ந்த செல்லப்பாண்டியனும் ஒரு பதிவை கொண்டுட்டு போகணுங்கிறக்காக தான் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு பெரியார் வரைக்கும்